prayer is connected with relationship. எப்போ தெரியுமா ஒருத்தனுடைய ஜபம் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது? நான் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், இருக்கும்னு நான் சொல்ல வரல, இருக்குது அப்படின்னா ஜபத்துக்கு முன்னாடி எல்லாரையும் மன்னிச்சுட்டு போகிறான் விடு அப்படின்ட்டு ஜபத்தை போடுங்க, 2 வரியில் பதில் வந்துடுது. அப்போ ஒரு ப்ராப்ளத்துக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டீங்க, 2வது முறை நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று நான் சொல்லுகிறேன். ஆமாம், அவசியம் இல்லை என்றால் ஒரு முறை நீங்கள் ஜெபித்ததை நீங்கள் நம்புவீங்கன்னா 2ஆம் முறை ஜெபிக்க வேண்டியது இல்லை. 2வது முறை நீங்கள் ஜெபிப்பது உங்கள் மனநிலையை சரி செய்வதற்கு தான் நீங்கள் ஜெபிக்கிறீங்களே ஒழிய உங்கள் பதில் மொதல் ஜெபத்துக்கே வந்துருச்சு. கைத்தட்டுங்க, மொதல் இருக்குது. உனக்கு தான் நீ பண்ணிக்கிற 2வது ஜபத்தை, ஆனால் என் பதில் மொதல் ஜபத்துக்கே வந்துருச்சு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். So be connected with the result. கர்த்தர் பதில் தருகிறவராக இருக்கிறார். பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எப்பொழுது பெற்றுக்கொள்வோம் என்று நம்புங்கள், அப்பொழுது. ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2, 2வது விஷயம், ஜெபம் எப்போ பவர்ஃபுல்லானதாக இருக்குது? 2வது வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், ஒரு ஆள் மேல உங்களுக்கு ஒரு குறை இருக்கும்னா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இது எப்ப சொல்றாரு? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது. ஹல்லேலூயா. ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருப்பதற்கு காரணம் அப்படின்னு எழுதுறாரு சிலுவைக்கு முன்னாடி. உங்கள் தப்பிதங்கள், மற்றவங்க தப்பிதங்கள் நீங்கள் மன்னிக்காதனால உங்கள் தப்பிதங்களை கடவுள் மன்னிக்காமல் போயிடுறாரு. அந்த மன்னிக்காத பாவம்னா அவங்க முன்னாடி வந்து நிற்கின்றான்னு சொல்லி யூதர்களுக்கு பேசுகிறாரு. ஆஃப்டர் குருசிஃபிக்ஷன் என்ன நடந்துருச்சுன்னா, கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல மன்னிச்சிட்டாரு, நீங்கள் மற்றவனை மன்னிக்கின்றாரு. சரி, இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் நான்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மற்றவர்கள் குறைகளை மன்னியுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மன்னிப்பார்ல, உங்களை மன்னிச்சிட்டாரு. ப்ரேயர் இஸ் connected with the relationship. The result is connected with the relationship. நிறைய பேர் பாருங்க, நல்லா ஜெபிப்பாங்க, அவன் எவ்வளவு ஜெபிக்கிறாங்களோ அவ்வளவு இருக்குவாங்க. ஆமாம், ஜெபிக்க இறுகிடுவாங்க. சண்டை போடுறதுக்கு கூட பவர் இல்லைன்னா ஜெபிச்சுட்டு போகிறவங்களா இருக்கிறாங்க. ஒரு ஜபத்தை போட்டு போய் சண்டை போடணும், அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்க. இன்னையா இவ்வளவு ஜெபிக்கிறானே, சத்தியம் தெரியலை. அதான் சொல்கிறேனே, ஒரு போலீஸ்கார் அடிக்கிறதுக்கும் ஒரு ரவுடி அடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ரவுடி அடிக்கும்போது மனசில் கொலவெறியை வச்சுட்டு அடிக்கிறான். ஒரு போலீஸ்கார் அடிக்கும்போது அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை உண்டு அடிக்கிறார். நீ நல்லா தெரிஞ்சுக்கணும், மனநிலை ரொம்ப முக்கியம். சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது உள்ளே புகுந்து போலீஸ்கார் சவுண்டு கொடுத்தாருன்னா போலீஸ்காரன் சவுண்டு கொடுக்குறாரு இல்லை, அவருடைய மனநிலை அங்கே ஒரு சண்டையை நிறுத்த வேண்டும் என்பதாக இருக்கிறது. அப்போ அந்த மைண்டு செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இடத்துல நான் சொல்ல வரேன், ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் உதறிட்டு ஜபத்தில் பெரிய வீராங்கனை ஆகவே முடியாது. ப்ரேயர் இஸ் கனெக்டட் வித் ரிலேஷன்ஷிப். எப்போ தெரியுமா ஒருத்தனுடைய ஜபம் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது? நான் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், இருக்கும்னு நான் சொல்ல வரல, இருக்குது அப்படின்னா ஜபத்துக்கு முன்னாடி எல்லாரையும் மன்னிச்சுட்டு போகிறான் விடு அப்படின்ட்டு ஜபத்தை போடுங்க, 2 வரியில் பதில் வந்துடுது. நிறைய பேர் அது நன்மை செய்யவே மாட்டாங்க, அதோடு ஜபிப்பாங்க. இதோட மோசம், அவனை அழிக்கணும்னே ஜபிப்பாங்க. அதாவது ஒருவனை அழிக்கிறதுக்குன்னே ஜபிக்கிறது. ஒரு நாள் கூட நீ அதை செய்யக்கூடாது. டிஃபென்ஸ் பண்ணலாம், அஃபென்ஸ் பண்ணக்கூடாது. ஆமென்.